சார் கம்மிங் சார். வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ் சார். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ரேஸ்மா சார். இதுக்கு முன்னால் ஏதாவது நடிச்சிருக்கீங்களா? இல்லைங்க சார். இந்த டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் ரீல்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் சார். பொதுவாக உங்கள்கிட்ட ஒரு 4 கேள்வி கேட்பேன். அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களை சினிமாவில் பெரிய ஹீரோயின் ஆக்கிறத பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். என்ன புதுசாக கேட்க போகிறீங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு தானே? சினிமாவில் வாய்ப்பு கேட்க போனாலும் இதை தவிர வேறு என்ன கேட்க போகிறீங்க? கேள்வி நம்பர் 1. பள்ளிக்கூடத்தில் டேஸ் பாஸ் பண்ண முடியாது. பள்ளிக்கூடத்தில் டேஸ் பாஸ் பண்ண முடியாது. பள்ளிக்கூடத்தில் டேஸ் பாஸ் பண்ண முடியாது சார். பள்ளிக்கூடத்தில் படிக்காமல் பாஸ் பண்ண முடியாது. வெரி குட், குட், சூப்பர். நீங்கள் கிட்டத்தட்ட பாஸ் பண்ணிட்டீங்க. கேள்வி நம்பர் 2. திரைத்துறையில் டேஸ் ஹிட் ஆக முடியாது. திரைத்துறையில் டேஸ் ஹிட் ஆக முடியாது. திரைத்துறையில் டேஸ் ஹிட் ஆக முடியாது சார். நடிக்காமல் ஹிட் ஆக முடியாது. ஒரு எழுத்து. பரவாயில்ல, குட், வெரி குட். எத்தனையோ ஆடிஷன் போயாச்சு, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதனால வாய்ப்பே கிடைக்கல. இந்த முறை எப்படியாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாவது வாய்ப்பு வாங்கிடணும். இப்போ வந்துமா நான் கேட்ட 2 கேள்விக்கு நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு நாயகி பெரிய ஹீரோயினை மாறுறதுக்கு உலக அனுபவம் ரொம்ப முக்கியம். அது உங்ககிட்ட இருக்கான்னு சில கேள்விகள் கேட்க ஆசைப்படுறேன். ஓகே சார், கேளுங்க. உங்கள் கஷ்டமெல்லாம் தீந்துடும். நீங்கள் பெரிய கோடீஸ்வராக போகிறீங்க. ஆனால் ஒன்று, கோயில் தளத்தில் சாமி சன்னியாசத்தில் 10 முறை படுத்து உருளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்வீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பாக சார், செய்வேன். குட், வெரி குட். 2வது கேள்வி. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. உங்கள் உடம்பு செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் இடுப்பில் ஊசி போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இடுப்பு காட்டுவீங்களா, கையை காட்டுவீங்களா? உங்களுக்கு இப்போ எதை காட்டணும் சார்? டாக்டர் சொல்கிற மாதிரி இடுப்பில் போட்டால் தாங்க சார் நல்லாகும். நம்ம இஷ்டத்துக்கு போட முடியாதுல்ல. வெரி குட், குட். ஏன்னா நம்ம நோய்க்கு டாக்டர் தான் முடிவு பண்ணணும் எந்த இடத்துல ஊசி போட்டால் நல்லாகுங்க. இப்போ தான் நீங்கள் பாயிண்ட் ஆஃப்கே வந்துருக்கிறீங்க. நீங்கள் பக்கத்தில் நெருங்கி வரீங்கிறது புரியுது. கண்டிப்பாக நீங்கள் சினிமாவில் சாதிச்சுன்னு நம்பிக்கை எனக்கு வருது. வெரி குட். கேள்வி நம்பர் 3. அதாவது நீங்கள் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறீங்க. வேலைக்கு போகும்போது வேலை இருக்கிற முதலாளி, வேலை கொடுக்குற முதலாளி அந்த மணிக்கு அந்த டைமுக்கு யாரெல்லாம் வேலைக்கு வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் சம்பளம் ஜாஸ்தின்னு சொன்னால் நீங்கள் கரெக்டாக போவீங்களா, லேட்டாக போவீங்களா? கரெக்டான டைம் தான் சார் போவேன். சம்பளம் ஜாஸ்தியாக தர்றாங்கல்ல. அதே முதலாளி சொல்கிற வேலையெல்லாம் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கேஷியர் பதவியோ அல்லது மேனேஜர் பதவியோ கொடுக்குறதா சொன்னால் நீங்கள் முதலாளி சொல்கிற வேலையெல்லாம் செய்வீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பாக செய்வேங்க சார். வெரி குட், சூப்பர். நீங்கள் பெரிய ஹீரோயின் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் உங்கள்கிட்ட இருக்குது. உலக அனுபவத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, ஒத்தாசை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போது நம்ம எடுக்க போகிற கதையை பற்றி பேச. சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கேட்டால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவியா மாட்டியாங்கிறதுக்காக எத்தனையெல்லாம் கேட்குறாரு பாரு. சினிமாவில் சாதிக்க வந்திருக்கிறீங்க. சினிமாவில் சாதிக்கிறதுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க?
சார், திறமை ஒன்று இருந்தால் போதுங்க சார். ஐயோ, திறமை இருந்தா போதுமா? என்னம்மா சொல்ற? இந்த இடத்துல நீ ரொம்ப ஃபெயில் ஆகிற மாதிரி தோணுதுமா. கண்டிப்பாக திறமை ஒன்று இருந்தால் போதுங்க சார். ஏங்க சார் அப்படி சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏம்மா, நான் நினைக்கிறேன் திறமைங்கிறது யாரோ ஒருத்தர் நாட்டில் யாரோ ஒருத்தர் 2 பேர்த்திட்ட தான் இருக்கும். எல்லாத்திட்டையும் திறமை சொன்னால் எப்படிமா ஏற்றுக்கிறது? இப்போ நயன்தாட்ட திறமை சொன்னால் ஏற்றுக்குவாங்க, திருச்சாட்டு திறமை சொன்னால் ஏற்றுக்குவாங்க. உங்கள்கிட்டலாம் திறமை சொன்னால் எப்படிமா ஏற்றுக்கிறது? எதை வச்சுமா நம்புறது? திறமைங்கிறது யாரு ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும், எப்படிமா இருக்கும்? சார், என்னை கேவலமாக பேச சொல்லாதீங்க சார். என்கிட்ட திறமை இருக்கு. திறமை இருக்குதுங்களா? எந்திரிங்க, என்னங்க, எங்கம்மா இருக்குது திறமை? காட்டுங்க, எங்க இருக்குது? எங்கம்மா இருக்குது திறமை? எங்கம்மா வச்சிருக்கீங்க? எங்க இருக்குது திறமை? இருக்குதா? எங்கம்மா இருக்குது? எங்க வச்சிருக்கீங்க? திறமைங்கிறது எப்படிமா இருக்குது? எங்கம்மா இருக்குது? எங்க வச்சிருக்கீங்க? காட்டுங்க, காட்டுமா. வர்றவங்கிட்ட திறமைன்னு சொன்ன எப்படிமா ஏத்துக்கிறது? திறமைங்கிறது யாரோ ஒருத்தர் 2 பேர்த்துக்கிட்ட தான் இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் இருந்தா இன்னைக்கு எல்லாரும் கோடீஸ்வரனா இருக்கும். நாட் நத்திங். திறமைங்கிறது யாரோ ஒருத்தர் 2 பேர்த்துக்கிட்ட தான் இருக்குங்கிறதா என்னுடைய வாதம். சார், என்னை அசிங்கமாக பேசாதீங்க, என்னை கேவலப்படுத்தாதீங்க. ஏன் எனக்குள்ளேயும் திறமை இருக்கு. ஏன் மனுஷனா பிறந்து ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்கு. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்கா? ஏத்துக்கிற மாதிரியே இல்லையாம்மா. உட்காருங்க, உட்காருங்க, கூல் கூல், உட்காருங்க, உட்காருங்க. திறமைங்கிறது குருடன் இருக்காங்கல்ல, குருடன் பார்வையற்றவர்கள் அழகா பாடுவாங்க. ஆனால் அவங்களுடைய திறமைக்கு எவ்வளோ திறமை கிடைக்கும்? 1 ரூபா. நல்லா பாட்டு பாடிட்டே போவாங்க. ஆமணி பஸ்ஸில் பாட்டு பாடிட்டே போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் ஒவ்வொருத்தருட்டையா பிச்சை தான் எடுக்க முடியும், 1 ரூபா தான் கிடைக்கும். அதே நல்லா ஆடுவாங்க, கைத்தில் நடனம் ஆடுவாங்க. அவங்களும் கடைசியில் கீழே இறங்கி வந்து 1 ரூபா பிச்சையாக தான் கேட்க முடியும். அதுவே நயன்தாரா, விஜய், அஜித் பிரபல ஸ்டாரில் ஆடினாங்கன்னா பல கோடி கோடியாக கொடுப்பாங்க. அவங்களுக்கு தான் திறமைன்னு. திறமைங்கிறது அழகாக இருக்கிறவங்கிட்ட இருக்கணும், இல்லைன்னா பணக்காரங்கிட்ட இருக்கணும். அப்போ தான் ஏற்றுக்குவாங்க. உங்களே மாதிரி ஆளுக்கு திறமைன்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டான், நம்ப மாட்டான். ஆமாம், திறமைங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, உங்கள் ஃபைண்ட் அப்கே வர. ஆமாம், நீங்கள் என்ன சாமி கும்பிட்றீங்க? ஆமாம், நீங்கள் என்ன சாமி கும்பிட்றீங்க? இந்து சாமியா? ஏன் இந்த அல்லா, கிறிஸ்டின், புத்த மதம் இந்த சாமியில கும்பிடக்கூடாதா? ஏன் அதெல்லாம் உங்களுக்கு சாமியே தெரியலையா? அதெல்லாம் போலி சாமி. இந்து சாமி மட்டும் சக்தி வாய்ந்த சாமி, மற்ற சாமியெல்லாம் போலி சாமி. ஆனால் ஒன்று இப்போ ஒன்று சொன்னீங்களே, மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருட்டையும் ஒரு திறமை இருக்குங்க. அது எப்படி ஏற்றுக்கிறது? அப்போ சாமியாக இருக்கிற எல்லா சாமியிட்டையும் ஒரு சக்தி இருக்கு, நீங்கள் ஏற்றுக்க முடியுமா? உங்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் நீங்கள் நம்புறீங்க, ஏற்றுக்கிறீங்க. அப்படித்தான். திறமைங்கிறது இருந்தால் மட்டும் பத்தாது, அது அழகானங்கிட்ட இருக்கணும், பணக்காரங்கிட்ட இருக்கணும். ஓகே, படத்தில் சினிமாவில் உங்களுக்கு யார் பிடிக்கும்? விஜய். ஏன் அஜித் அழகா இல்லையா? விஜய் தான் பிடிக்கும். அப்போ விஜய் தான் திறமைசாலின்னு ஏற்றுக்கிறீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னு உடனே திறமைசாலின்னு தள்ளி விட்டுறீங்க. அப்படி கிடையாது. மனுஷனா பிறந்த எல்லாத்துட்டையும் ஒரு திறமைக்கு சொன்னீங்க. அப்போ எல்லா திறமையும் நீங்கள் லைக் பண்ணியிருக்கீங்களா? எல்லா திறமையும் நீங்கள் விரும்பியிருக்கீங்களா? எல்லா திறமையும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா? எல்லா திறமையும் நீங்கள் உற்சாகப்படுத்திருக்கீங்களா? வாட் யூ வாண்ட்? விஜய் கிட்ட ஒரு திறமை இருந்தால் அஜித் கிட்ட திறமை இருக்கு, கவுண்டமணி கிட்ட ஒரு திறமை இருந்தால் செந்தில் கிட்ட ஒரு திறமை இருக்கு. அப்போ உங்களுக்கு பிடிச்ச கவுண்டமணி திறமை மட்டும் பார்க்குறீங்க, ஏற்றுக்கிறீங்க. ஆனால் அடுத்தவங்களோட திறமையை ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. அப்போ எல்லா திறமையும் நீங்கள் ஏற்றுக்கணும். அதுதான் மனுஷனுக்கு அழகு. எல்லா திறமையும் மனுஷங்கிட்ட இருக்கு. அந்த ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொரு திறமையாக இருக்கு. அப்படிதான் சக்தியும் எல்லா சாமிகிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு. திறமையும் எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு. இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அதை நான் ஏற்றுக்கிறேன். ஓகே. ஓ சாரி, என்னுடைய விஷயத்தையெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன்.
டென்ஷன் ஆகிட்டேன். அதர் கான்செப்ட் வேண்டாம், சினிமாவில் நம்ம சாதிக்கிறத பற்றி பேசலாம். ஓகே, சாரி தம்பி, கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம். தம்பி கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வாப்பா. நான் ஏதாவது டென்ஷனாக பேசினா தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகேவா? சில விஷயங்கள் மனசுக்குள்ளேருந்து வெளியே வந்துடுச்சு. சினிமாவில் நம்ம எப்படி சாதிக்கிறத பற்றி பேசலாம். ஓகே, ஓகேவா? திறமைங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் இருந்தாலும் அது வளர்கிறதுக்கு டர்னிங் பாயிண்ட்டாக யாரோ ஒருத்தர் அதை பார்க்கணும். இப்போது ரஜினிகாந்த் சிகரெட் தூக்கி போடும்போது கண்ணாடி போட்ட பாலச்சந்திரன் அந்த ஜன்னவழியை பார்க்கங்காட்டின்னா ரஜினிகாந்த் இருந்தாரா இருக்க மாட்டாரான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் போயிட்டுருக்கும்போது யாருன்னே தெரியாத ஒருத்தர் குறுக்கால் வந்து நம்மளை காயப்படுத்திட்டு போயிடுவான். யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து நம்மளை தூக்கி விட்டும் போவான். ஸோ லைஃப்பில் இந்த மாதிரி சேஞ்சிங்கான 2-3 விஷயங்கள் நடக்கும். அப்படி வந்து இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களை உயர்த்தி விடுறவங்களை நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்க அதுதான் பார்க்கணும். அவங்க தான் காட். உங்களை யார் தூக்கி விடுறாங்களோ அவங்க தான் காட். வாய்ப்பு கொடுக்குறதா இந்த உலகத்தில் காட் உங்களை அழகாக காட்டி அப்போ தான் நீங்கள் ஹிட்டிங் ஆக முடியும். திறமைங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கலாம், ஆனால் எல்லாரும் பிரபலமாகறதில்ல, பெரிய கதானே ஆகிறதில்ல. அப்படி ஆகணும்னா திறமையுடன் ப்ளஸ்ஸு அழகு இருக்கணும். அழகாக இருக்கிறவங்க திறமைசாலினா இந்த உலகம் ஏற்றுக்கும், நம்புவாங்க. இவ்வளோ பேசுகிறீங்கள, நீங்கள் எப்படி இருந்தால் இந்த உலகம் விரும்புன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி இருந்தால் இந்த உலகம் உங்களை தேடுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி இருந்தால் இந்த உலகம் உங்களை நேசிக்குன்னு நினைக்கிறீங்க? இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் சினிமாவில் சாதிக்கவே முடியும். இந்த உலகம் பொண்ணுகிட்ட எதை பார்க்குது, எப்படி பார்க்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் சினிமாவில் ஜெயிக்கவே முடியும். சொல்லுங்கள், இந்த உலகம் எது அழகாக இருந்தால் உங்களை விரும்புன்னு நினைக்கிறீங்க? வெரி குட். இந்த உலகம் அப்போ தான் உங்களை விரும்பும். அது அழகாக ஆடும்போது தான் இந்த உலகம் உங்களை தேடும். அப்படி தேடும்போது தான் உங்களை எல்லோரும் ரசிப்பாங்க. உங்களை எல்லோரும் ரசிக்கும் போது தான் நீங்கள் திறமைசாலின்னு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுவாங்க. எல்லோரும் விரும்புவாங்க தான் நீங்கள் திறமைசாலி எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. கதை சொல்லி ஜெயிச்சவங்களை விட சதையை காட்டி ஜெயிச்சுட்டு இருக்கிறவங்க தான் அதிகம். அதனால் இந்த உலகத்துக்கு நீங்கள் உங்கள் அழகை நீங்கள் பட்டதிட்டு வைக்கணும். அப்போ தான் இந்த உலகம் உங்களை கடைசி வரைக்கும் விரும்பிகிட்டே இருக்கும். நீங்கள் பிரபல ஸ்டாராகவே இருக்க முடியும். என்னம்மா சொன்ன? இல்லை, என்னமோ சொல்ல வந்து மறைச்ச மாதிரியே இருந்துச்சு. இல்லை, நீங்களாம் அப்படி பொண்ணுங்களை தப்பாக தான் பார்ப்பீங்களா? நீங்களாம் பெரிய டைரக்டரா, நீங்களாம் பெரிய ப்ரொடியூசரா, நீங்கள் தான் சினிமாவில் நல்ல கருத்து சொல்ல போகிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சுங்க மைண்ட் வாய்ஸ். ஆண்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களை பார்க்குறதே தனி சுகம். அதுலேயும் அழகான பொண்ணுங்களை பார்க்குறது ரொம்ப சுகம். அதுலேயும் அவங்களோட அழகை விதவிதமான ஏங்கிளில் பார்க்குறது அதை விட சுகம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் ஆணா பிறந்தவங்களோட முக்கால்வாசி பேருடைய நிலைமை இதுதான். நீங்கள் பொண்ணாக பிறந்தனால உங்களுக்கு வேணால் அது அசிங்கமாக தோணலாம், ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது அதுதான். ஸோ நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டணும். அதாவது உங்களுடைய அழகை இந்த உலகத்துக்கு காட்டணும். அப்போ தான் நீங்கள் திறமைசாலி ஆக முடியும். இப்போ நீங்கள்லாம் ஆண்களை எல்லாமே அனந்தமையை தான் பார்க்குறீங்களா? எல்லாத்தையும் அனந்தமையை தான் பார்க்குறீங்க. அப்போ வயசானவங்களா சித்தப்பா பெரியப்பா தான் பார்க்குறீங்க. அது வயசானவங்களும் தாத்தா ஐயாவாக தான் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? அனந்தம்பி இருக்கிற ஊருக்குள்ளே, அனந்தம்பி இருக்கிற நாட்டுக்குள்ளே நீங்களே எந்த மாதிரி ட்ரெஸ் போடுறீங்க? அதை இப்போ எல்லோரும் பார்க்கணும் ஆசை வந்ததுல்ல, அது எங்கேருந்து வந்தது? ஏன் அந்த மாதிரி ஆசை வருது? அனந்தம்பி இருக்கிற நாட்டுக்குள்ளே ஏன் இப்படி ட்ரெஸ் போடுறீங்க? டைட்டாக இருக்குமா? அப்போ எல்லோரும் உங்களை பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுது. ஆண் பார்க்கறதுனால தான். ஆண் ஒரு பொண்ணை பார்க்குறது எப்படி சுகமோ அதே மாதிரி தான் ஒரு ஆண் பொண்ணை பார்க்கலைனாலும் உங்களுக்கு துக்கம் ஏற்படுது. 50,000 போட்டு துணி போட்டு போகிறாப்புல ஒரு ஆண் கூட பார்க்கலைன்னா அந்த துணி எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டே இருக்குது. அப்போ எல்லாத்தையும் அண்ணன் தம்பியை பார்க்குற மாதிரி இருந்தால் யாரையும் காதலிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேன், மஜ்ஜக் பண்ண மாட்டேன்.
சரி ஒன்றும் வேண்டாம், இன்ன வரைக்கும் பேசுகிறதால வேஸ்ட்டு. உங்களை நான் சினிமாவில் பெரிய ஸ்டார் ஆக்குறேன். உங்களை பெரிய கதாநாயகியாக மாற்றுறேன். உங்கள் திறமையை ஊருக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அடுத்த தமிழ்நாட்டில் பிரபல கனவு கன்னியாக போகிறீங்க. ஆனால் உங்களுக்காக நான் பணமெல்லாம் செலவு பண்ணி உங்களை பெரிய ஸ்டார் ஆக்குற எனக்கு என்ன செய்வீங்க நீங்கள்? சார் அப்படி மட்டும் நான் பெரிய ஸ்டார் ஆகிட்டேன், நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்வேன் சார். என்ன கேட்டாலும் என்ன கேட்டாலும் என்ன கேட்டாலும் சரி. என்ன கேட்டாலும் சார் என்ன கேட்டாலும் செய்வீங்க. அதாவது கஷ்டப்பட்டு சம்பாரித்து பணத்தை எல்லாம் உங்கள் திறமைக்கு நீங்கள் முன்னேறதுக்காக பெரிய முதலீடு பண்ணி அது லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் ஓப்பனாக கேட்கட்டா, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா? ஏன் தயங்குறீங்க? உங்கள் திறமை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதான் திறமை இருந்தால் சாட்சியலாம். நீங்கள் பண செலவுன்றது நான் பண்ண அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் தான் பெரிய கனவு பண்ணி பயப்படுறீங்களா? ஏமா தயக்கமா இருக்கிறேன்? சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இதை கேட்டேன் சார். உங்களுக்கு மனசாட்சி இல்லை. மனசாட்சி இருக்கணும். மனசாட்சி இருக்கிறதுனால தான் நான் உங்கள்கிட்ட எனக்கு கேட்குறேன். இஷ்டமா பண்ணுங்க, ஏன்னா வேற ப்ராப்ளம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு மனசாட்சி இருக்க இப்பதான் கேட்டேன். நான் அப்ளை வந்தோன்னு என்ன கேட்டேன், இந்த மாதிரி கோயிலில் வந்து நீ கஷ்டமெல்லாம் தீரும், பெரிய கோடீஸ்வரியாக போகிற அப்படின்னா நீங்கள் உருந்து பெறலைங்களான்னு கேட்டேன். ஓகே சார் பண்ணுவோம் சார் சொன்னீங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, அங்கிருந்து வருவீங்க, நான் உங்களுக்கு அப்படியே காசு எடுத்து போட்டு உங்களுக்கு கடை பண்ணி ஆக்கிட்டு போட்டு நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கணும். இல்லை நான் எதுக்கு நீங்கள் சரி பிரபலமாக நாங்கள் சம்பாரிச்சு முடிச்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சு என்ன பண்ணுவீங்க? சரி ஒன்றும் வேண்டாமா, நீங்கள் டெய்லி 500 ரூபா சம்பளம் 100 நாள் வேலை சின்ன சின்ன வேலை கூலி வேலைக்கு போகிறாங்க, அந்த மாதிரி சம்பளத்துக்கு நடிச்சு விட்டுருக்கீங்களா? சரி ஒன்றும் ஃப்ரீயாக நடிச்சு விடுமா, நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஃப்ரீயாக நடிச்சு விடுங்க, காசு வேண்டாம், சாப்பாடு மட்டும் போடுங்க சார், என் திறமையை நான் நிரூபிச்சு காட்டுறேன் சார் சொல்லுங்கள். நீ விஜய் மாதிரி 1000 பேர் நிற்பான், ரஜினி மாதிரி 10,000 பேர் நிற்பான், கமல் மாதிரி நிற்பாங்க. ஆனால் சும்மா நடிக்க முடியாது, காசு நல்லா ஒரு ஆள் தான் நிற்கணும். சும்மா நடிங்க, ஏன் நடிக்க முடியாது? உங்கள்கிட்ட திறமை இருக்குல்ல. திறமைக்கு மதிப்பு வேணும்னா அதுக்கு பணம் செலவு பண்ணணும். அப்போ திறமையோட பணம் பெருசு. அந்த பணத்தை போடுற என்னது நீங்கள் உங்கள் மனசை கொடுக்குறதுக்கு என்ன தப்பு? சொல்லுங்க. காதல்ன்ற பேரில் ஏமாத்திரம் கேட்ட எல்லாத்தையும் தர்றீங்க, கல்யாணன்ற பேரில் குடியாத பாகப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சி நிற்கிறீங்க. ஆனால் உங்கள் திறமையை மதிப்பு கொடுத்து பொண்ணாக இருக்கிற உங்கள் திறமையை உயர்த்தி கொடுக்குற எங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம் அப்படின்னா என்னம்மா பண்ணுறது? உங்களை படைத்த கடவுளுக்கே நீங்கள் 10 ரூபாய்க்கு பூவாவது வாங்கி போனால் தான் ஒரு ஆச்சரியத்தை வாங்குவார். சும்மா வெறுங்கை நீட்டிட்டு போனால் சாமியாக இருந்தாலும் போயான்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா இல்லையா? எனக்கு டைம் ஆகுது. உங்கள் திறமைக்கு மதிப்பு கொடுத்து உங்களுக்கு பெரிய கனவு கன்னியாக போகிறாங்க, பெரிய தமிழ்நாட்டில் ஸ்டாராக போகிறாங்க. இதை கூட செய்யணும்னா என்ன பண்ணுறது? பணம் எடுத்து வந்தாமல் திறமைசாலி. அதான் எல்லாரும் எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறது இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஸ்டாராக நயன்தாரா ரேஞ்ச் போயிட்டுறேன்.
தமிழ் லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசுறேன். என்ன சொல்றீங்க? எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க. ஏதாவது தப்பா கேட்டுனா? ஓகே சார், நான் பண்ணுறேன். டைரக்டரோட மட்டுமா இல்லை ப்ரொடியூசர் கேமராமேன் 3 பேர்த்தோடையுமா? ஃபஸ்ட்டு என் கூட தான், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கேமராமேன் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஷூட்டிங் எடுக்கும்போது ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தோட இருக்குது. ஓகே சார். என்ன கதை, எவ்வளோ சம்பளம், எத்தனை நாள் ஷூட்டு? முதல்ல கதையெல்லாம் என்ன கதை எவ்வளோ சம்பளம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வேலையை முடிச்சுக்கோங்க. சார் இப்போவே வா. அப்புறம் வேற எப்போ பண்ணுறது? பண்ணுறதுனா ஆகிப்போச்சு. எப்போ பண்ணா என்ன? நல்ல நேரம் பார்த்துட்டே பண்ண முடியும். சரி பண்ணிடலாம், இங்கேயே பண்ணிடலாம். இங்கேயே வா சார். இந்த இடத்துக்கு என்னங்க, இதை விட ஒரு தனிமையான இடம் எங்கேயுமே கிடைக்காது. நம்ம இன்னைக்கே பண்ணுறோம். அப்படி இந்த இடத்துக்கு நம்ம இங்கேயே பண்ணலாம். சார் இங்கே வேணாம் சார், பயமா இருக்கு. யாரும் வந்துட்டாங்க. யாரும் வர மாட்டாங்க. எந்திரிங்க. இந்த இடத்துக்கு யாருமே வர மாட்டாங்க, யாருக்குமே தெரியாது. சார் இங்கே வேணாம் சார், எனக்கு பயமா இருக்கு. யாரும் வந்துட்டாங்க. யாரும் வர மாட்டாங்க. டோர் லாக் பண்ணிக்கலாம். டோர் லாக் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது. இங்கே வேணாம் சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரும் வந்துட்டாங்கன்னா? யாரும் வர மாட்டாங்க. சார் வேணாம் சார். சார் சார் இங்கே வேணாம் சார், யாரும் வந்துட்டாங்க. யாரும் வர மாட்டாங்க. டோர் லாக் பண்ணிட்டாங்க. யாரும் வர மாட்டாங்க, ஒன்றும் தெரியாது. சார் இங்கே வேணாம் சார், பயமா இருக்கு சார். எதுக்கும் பயப்படுறேன்? யாரும் வர மாட்டாங்க. ஏன் பயப்படுறீங்க? சார் சார் வேணாம் சார், பயமா இருக்கு சார். என்னமா பயம்? ஒன்றும் பயப்படணும் இல்லை. இதுக்கு போய் பயந்துட்டு என்னமா இப்படி சொல்கிறேன்? நான் தான் படம் நடிக்கிறது சம்மந்தம் சொல்கிறேன்ல. சரி எதுவும் பண்ணாட்டி பரவாயில்ல, பார்க்கவா செஞ்சுக்கிறேன். வாழத்துக்குள்ள பார்க்கவா செஞ்சுக்கிறேன். சார் நீங்கள் பார்த்தா கம்முன்னு இருக்க மாட்டீங்க சார். அழகை முடிச்சு பார்த்துக்கிறேன். பார்த்தா என் மனசு கண்ட்ரோலாக இருக்கும். ஒன்றும் பண்ண பார்க்கவா செஞ்சுக்கிறேன். ஒரே ஒரு டைம் தான் நான் பார்க்க தான் நான் வந்து அனுபவிக்க போகிறேன். நீ உள்ள போங்க, நான் பார்த்துட்டு செஞ்சுக்கிறேன். ப்ளீஸ், நான் பார்த்துட்டு ஒன்றுமே பண்ணணும். என்னம்மா பயமா இருக்கா? நான் தான் பெரிய ஹீரோயினை மாத்திரன்னு சொல்றேன். அப்புறம் நீ பயப்படுறேன் என்ன பயம்? சரி நான் சொல்றேன் பாருமா, இன்னைக்கு சொல்றலாம் நம்மளுக்குள்ள நடக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி. நீங்க பெரிய ஹீரோயினா ஆனதுக்கு பிற்பாடு கூட, அதாவது 30-40 வருஷத்துக்கு அப்புறம் கூட நம்ம 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயத்தை பற்றி இந்த டைரக்டர் என்னை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைத்தார், கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி 30-40 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சரியா? ஏமா டென்ஷன் ஆகி போறீங்க? என்னமாச்சு? ஏன் டென்ஷன் ஆகுற? இப்ப
நான் என்ன சொல்லிடுன்னு சொல்ற? என்னமா சொல்லிருக்க? ஏன் சார் வெளியே சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாது? என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வெளியே சொல்லணும்னு சொல்லக்கூடாதுன்றது என்னோட உரிமை. நான் சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஆணவம் சார், ஆண்களோட ஆணவத்தை நான் ஒருபோதும் ஏத்துக்க முடியும். என் வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை நான் வெளியில கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இது என் தனிப்பட்ட உரிமை, இது என் தனிப்பட்ட சுதந்திரம். அதுல தலையறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. இந்த ஆண்களோட ஆணவம்னா அழியணும், ஆண்களோட ஆணவமே ஒழியணும். ஆண்களோட வர்க்கமே இப்படிதான், எல்லாமே பண்ணிடுறீங்க. கடைசி வெளியே உயிரோட விட்டா எல்லாம் வெளியே சொல்லிடுவாங்கன்னு கொடூரமா கொள்றீங்க. ஆண் வர்க்கமே இப்படிதான் இருக்கீங்க. ஆண்களோட ஆணவமே ஒழியணும். நாங்களும் ஆணவம் பண்றோமா? நாங்களும் ஆணவம். நீங்களும் ஒண்ணுமே பண்றது இல்ல. ஒண்ணும் தெரியாத பாப்பா போட மாட்டா தாப்பா. ஒரே நிமிஷமா, ஒரே நிமிஷம். ஒண்ணு வேண்டாம். நாங்க ஆணவம் பண்றோம்ல, ஒரே ஒரு நிமிஷம். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணும் பண்ணல. நாங்க ஆணவம் பண்றோம்ல, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நாங்கெல்லாம் உங்களை மிருகத்தனமா நடத்திக்கிறோம். அப்படித்தானே எல்லா ஆண்களும்? நீங்கெல்லாம் அப்படியே ஒண்ணு தெரிய பாப்பா மாதிரி இருக்கீங்க. ஒரே நிமிஷம். இலக்கம் மட்டும் கொடுத்துட்டு நீங்க ஒரே நிமிஷம். இது 2002. ஆண்கள் ஆணவம், ஆண்கள் அழிக்கணும், ஆண்கள் மோசமானோம், ஆண்கள் மிருகம்னு சொல்றீங்கல்ல. 2002 இதேவா சித்ரா தேவி, கல்லூரி மாணவி, ஒத்த பெண், கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்காக நம்ம நாடு முழுவதும் ஆண்களுடைய ஆணவத்தை அழிக்கணும், பொது இடத்துல வச்சு அறுக்கணும், சுடணும், குத்தணும், கொல்லணும் அப்படின்னு சொல்லி நாடு முழுக்க ஒத்த பெண் கல்லூரி படிக்கும் போது போராட்டம் நடத்திட்டு. ஆனா 2016 அதே பொண்ணு 2016 அதே பொண்ணு கள்ளக்காதல் காம சுகத்துக்காக தன்னுடைய தான் பெத்தெடுத்த 1.5 வயது குழந்தையை கொலை செய்திருக்கிறார். ஆண் கொலைகாரர் அப்படின்னா நீங்க என்ன மணக்கிறீங்களா? பெத்த குழந்தை தாய் கடவுள் சமமானு சொல்றாங்க. ஆனா குழந்தையவே கொலை பண்ணிருக்கீங்கன்னா எங்களோட நீங்க தான் அதுல மோசமானவங்க இருக்கு. நாங்கெல்லாம் மிருகம், நீங்களும் மணக்கிறீங்க. அப்படியே எல்லாரும் அந்த நேரத்துல அந்த விஷயத்துல மோசமானீங்களா? இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க? போராடுற பெண்ணு கணவனையும் கொண்டிருக்கா, குழந்தை 1.5 வயசு குழந்தைய கொண்டிருக்கா. என்ன சொல்றீங்க? ஆண்களுக்கும் ஆணாதிக்கம் இல்ல. இந்த விஷயத்துல ஆணவம், ஆணாதிக்கம், பெண்ணாதிக்கம் எல்லாம் கிடையாது. எல்லாமே நடந்திருக்கு. பெண்களும் 10ஆம் படிக்கிற 8ஆம் படிக்கிற பசங்களை டீச்சரை கூட்டிட்டு போய் கொடுமைப்படுத்தி இருக்காங்க. ஆண்கள் மட்டும் அப்படி இல்லை. 2 பேருமே இந்த விஷயத்துல மிருகங்கள்லாம் மோசமானீங்களா? பணத்துக்கு முன்னால எந்த ஆம்பளையும் நல்லவன் கிடையாது. அதே மாதிரி உங்களை மாதிரி அழகான பொண்ணு முன்னால எவனும் ஆசை திறந்த துறவியாக முடியாது. அதுதான் பாயிண்ட். சரிங்களா? நீங்க இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகணும். இந்த மாதிரி நாட்டுல நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை எல்லாம் மையப்படுத்தி தான் நான் படம் எடுக்கிறேன். அந்த படத்துக்கு பேர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட். இதுதான் கதை. என்ன கதைன்னு கேட்டீங்களா? இந்த கதையை வச்சு தான் நான் படம் எடுக்கிறேன். புரியுதுங்களா? அதாவது இப்ப நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன். ஆனா நீங்க 40 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லும் போது அது நீங்க சொல்றதுக்கு உங்களோட ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை ஏன் 40 வருஷம் கழிச்சு சொல்றீங்க? அப்பவே சொல்ல வேண்டியதானா அப்படிங்கிறதா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் கேள்வி. இப்போ போன மாசம் போட்டிருக்காங்க 40 வருஷத்துக்கு முன்னால கூப்பிட்டா அப்படின்னு. அப்பவே சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்ப என்ன வச்சிருந்தாங்க? கர்நாடகா சினிமாவில் சொல்றாங்க இந்த பிரபல இயக்குனர் என்னை அழைத்தார். ஏன் அன்னைக்கு அடுத்த நாள் கூப்பிட்டு சொல்லிருக்கேன்? 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் சொல்லணுமா? ஆந்திரா சினிமாவில் சொல்றாங்க, தமிழ் சினிமாவில் சொல்றாங்க, எல்லா சினிமாவிலும் எல்லா பொண்ணுகளும் என்னை அவர் அழைத்தார், இவர் அழைத்தார், அவர் அழைச்சார், இவர் கூப்பிட்டார்.
எப்போ சொல்றது? 30 வருஷம் 40 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றீங்க. ஏன் அப்பவே சொல்ல வேண்டியதானே? இப்பவே இந்த மாதிரி வரும்போது சார் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையில்லை சார், எதுக்கு சார் நீ கூப்பிடுறேன்னு சொல்ல வேண்டியதானே? 40 வருஷத்துக்கு அப்புறம் எதுக்கு சொல்லணும்? அப்படி சொல்றதுனால உங்களுக்கு என்ன வருது? அப்படி 40 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றதுனால என்ன வருதுன்னு கேட்கிறேன். என்னமா வருது? சரிம்மா, ஒன்றும் வேண்டாம், ஒரே ஒரு பாயிண்ட் தான். நீங்க அழகா இருக்கீங்க, உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஆசையா இருக்கு, நான் உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க ஆண்கள் எல்லாரும். எல்லா பெண்ணுகிட்டையுமே அதான் கேட்குறாங்க. நாட்டில் இருக்கிற எல்லா பொண்ணுகிட்டையுமே ஒரு ஆண் ஒரு பொண்ணு மேல ஆசை வந்துருச்சு, அவன் எப்படி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. வேகமா போய் தரன்னு கை பிடிச்சிட்டு போய் கண்டமேனி பண்ணு தலையில களத்துக்கு போட்டு கொலை பண்ணுனா அவன் பொறுக்கி ஆணவம் அழிக்கணும், ஒழிக்கணும், அறுக்கணும், வெட்டணும், குத்தணும் அப்படிங்கிறீங்க. ரைட்டு, அவன் பண்ண வேண்டாம். ஹாய், நீங்க அழகா இருக்கீங்கன்னு நினைக்கல, பட் அதெல்லாம் நடந்துக்குமோன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அழகா பேசி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஏமாத்தினா இவன் காதல் பேர் ஏமாத்துறா, துரோகி, நம்பிக்கை துரோகி, பச்சை துரோகின்னு சொல்லி அதுக்கு ஏற்றுக்க மாட்டேறீங்க. சரி, ஒன்றும் வேண்டாம், ஃப்ரெண்ட் ஆஃப் கலர் சொல்லி அழுக்காக ஜூஸை குடிச்சா, மயக்க மாத்திரை கொடுத்தா, அதுலேயும் கெடுத்தா அப்போ ஏற்றுக்க மாட்டேறீங்க. சரி, உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு கேட்டா அது ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் சொல்றீங்க. எப்படிதான் நடந்துக்கணும்? 4 விதமான ஆண்கள் தான் நாட்டில் இருக்காங்க. ஒண்ணு மிருகம், அவனுக்கு காதலை பத்தி சொல்ல தெரியாது, பாப்பான் அப்படி மிருக மாதிரி தான் பண்ணுவான். என்ன அப்படின்னு தூக்குவான், அது மாதிரி தான் பண்ணுவான். அவனுக்கு டீசெண்டா தெரியாது, காட்டு முறையில் இருக்கிற அவன் கெடுத்து கற்பழிச்சு கொலை பண்ற மிருகம். அதே மாதிரி தான் பண்ணுவான். சிலர் காதல்ல அழகா பேசி உங்களை பார்த்த உடனே எனக்கு கவிதையா வருதுங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. பால் மயக்க மருந்து, அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு துரோகம் பண்றது. அப்புறம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன்னு கேட்கணும். எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதா கேள்வி. ஆசையே வரக்கூடாதா? வந்துன்னா எப்படி உங்ககிட்ட கேட்கறது? அதுதான் கேள்வி. உங்களுக்கு ஆசை வந்துருச்சு, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொண்ணுங்களுக்கு கடவுள் ஓரம் வச்சுனே படைச்சிட்டான். உங்களுக்கு ஒரு நல்ல மூமெண்ட்டை கொடுத்துட்டு எங்களுக்கு இது மாதிரி பண்ணிட்டான். ஓரம் வச்சு கடவுள் ஓரம் வச்சு பண்ணிட்டான். அதாவது இப்போ உங்களை அழகா படைச்சிட்டான். உங்களுக்கு ஆசை வந்துருச்சு, நீங்க வெளிப்படுத்த வேண்டியதில்லை, பேச வேண்டியதில்லை, கெஞ்ச வேண்டியதில்லை. ஆனா நாங்க அப்படி கிடையாதுமா. போன 5 வருஷம் ஒரு நாள் போய் அலைஞ்சு நாய் மாதிரி அலைஞ்சு அவங்கள பார்க்க வைக்கிறதுக்கே பல வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் பேச வச்சு, அதுக்கப்புறம் லவ் ப்ரப்போஸ் பண்ணி அவங்கள தனியாக கூட்டிட்டு போய் சந்திக்கிறதுக்குள்ள பல வருஷம் பல வாழ்க்கையே தொடர்ந்து போயிடுது. அது பணம் இருந்தாதான் பிடிக்குன்னு சொல்லி அதுக்கு நாய் மாதிரி படாத பாடுபட்டு கொள்ளை அடிச்சு கொலை பண்ணி எத்தனைலாம் பண்ண வேண்டியது தெரியுமா? ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது, முடிஞ்சா போச்சு, முடிஞ்சு. கடவுள் உங்களுக்குள்ள ஓரவாஜனை படிச்சுட்டான். எங்களை மட்டும் என்ன நினைச்சாலும் தெரியல, எங்களை மட்டும் மோசமா படிச்சுட்டான். உங்களுக்கு அழகான உடம்பு கொடுத்துட்டான். உங்களுக்கு ஆசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அவருக்கு போயிட்டு ஒரு ஆம்பளை கிட்ட போயிட்டு அன்பா, நண்பா, காதலனே, அவன் முத்தே, உயிரே அப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அப்படின்னு புரிஞ்சிங்கன்னா போதும், அவன் உங்களுக்கு பார்த்து வந்துடும். உங்களுக்கு ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, உடல் உணர்ச்சிகளையே அசைவுகளையே ஒளியாக்கிட்டான். தண்ணி குடத்தை எடுத்துட்டு போனீங்கன்னா போதும், தண்ணி கோடை எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது அப்படின்னு பாட்டு பாடி பல பேர் வந்துருவாங்க. அப்புறம் எங்களுக்கு அப்படி கிடையாது. போகணும், போய் ஒவ்வொரு நாளும் நின்று இப்படி தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ் ஒத்த காலம் நிற்கணும். பார்க்க வைக்கிறதுக்கே பல வருஷம் ஆயிரம். அவங்கள தனியாக சந்திச்சு அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணி ஆசையை கூப்பிட்டு ஏமாத்திட்டு கடைசி அதுக்கும் துரோகம் சொல்றீங்க. என்னதான் சொல்றது? எப்படி கேட்கறது? ஆண்களுக்கு பெண்கள் மேல ஆசை இருந்தால் எப்படி கேட்கறது? இதுதான் கதை. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலோடைய கதையே தான் இப்படிதான் தொடங்கு. ஆண்களுக்கு ஆசை வந்தா பெண்களிடம் எப்படி நடந்து கொள்வது? காதல் பேருதா, பால் ரசத்தை மயக்க மருந்து கொடுக்கறதா, இல்ல கூட்டிட்டு போய் அழுதா ரகசிய வீடியோ எடுத்து மிரட்டுறதா, இல்ல எனக்கு பிடிச்சிருக்குது உங்களுக்கு இஷ்டமானு கேட்கறது தப்பா அப்படின்ற டைட்டிலோட தான் நம்ம இந்த படத்துடைய கதையை தொடங்கும். இந்த கதையை சொல்றது அதான் உங்கள்கிட்ட இவ்வளவு தூரம் விளக்க வேண்டியது இருந்துச்சு. அதை தான் நான் படமா எடுக்க. இப்படியாக நம்ம நாட்டுல பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போற பொண்ணுக்கு தொடங்குற அந்த பாலியல் தொல்லை கடைசியில சாவு கட்ட அடக்குமன்ற கல்லறு போற வரைக்கும் பொண்ணுக்கு நடக்கிற பாலியல் தொல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் அது எங்கெங்க யாராருக்கு எப்படி நடக்குது, அதுல என்னென்ன வருது, அந்த கதையை மையப்படுத்தி தான் இந்த படம் எடுக்க போறேன். கரெக்டா அந்த ஸ்கூல் வாத்தியார் ஒரு பொண்ணுகிட்ட நான் உன்னை படிக்காமலே பாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி டச் பண்றாங்க. கோயில் பூசாரி புள்ள வரம் நான் நிறைய கொடுப்பேன், உங்களுக்கு என்கிட்ட சக்தி இருக்குன்னு சொல்லி பக்தியா போற ஒரு பக்தி பொண்ணுகிட்ட பூசாரி கைய வைக்கிறாரு.
ஒரு டைரக்டர் நடிக்க போகிற ஒரு பொண்ணுகிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் அவங்களை பெரிய ஹீரோயினை மாத்திர அப்படின்னு சொல்லி அவங்கள டச் பண்ணுறாங்க. அப்போ தான் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டைட்டில் போடுறோம். இதுதான் நம்ம படத்தோடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நாட்டில் ஆண்களால் பாதிக்கப்பட்ட பல லட்சம் பெண்கள், அதாவது ஸ்கூலில் தொடங்கி சாகர போகிற வரைக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில் எப்படிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தொல்லை நடந்திருக்குதோ அதனால மனதளவில் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே அன்றைய இரவுல படுத்து தூங்குறதுக்கு முன்னால இந்த ஆண்களுடைய ஆண் ஆதிக்கம் ஆண் வர்க்கம்னு சொன்னீங்கல்ல அது அழியணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுதல் பண்றாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் கடவுளே இன்னைக்கு இந்த ஆண்களுடைய ஆணாதிக்கத்தை எல்லாம் முடிச்சிரு அழிச்சிரு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே ஒவ்வொருத்தரும் படுக்கிறாங்க. அப்போதான் ஒவ்வொருத்தரும் படம் கேமராமேன் உதவி அப்படிங்களோட பேரெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், இன்ட்ரோவில் ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியில் எல்லாரும் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறாங்க. தூங்கணும்னா பார்த்தா செல்ஃபோன், ஒவ்வொருத்தருடைய செல்ஃபோனு ரிங்கு, ஒவ்வொருத்தர் செல்ஃபோன் ரிங்கு, அது ஒருத்தர் அலார்ட் டைம் அடிக்குது, ஒவ்வொருத்தர் கோழி கூவுது, ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க படுத்துங்கெல்லாம் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு போது பார்த்தா பொண்ணா படுத்துருங்க, திடீர்னு முடிச்சு பார்த்தா ஆணா இருக்காங்க, மீசை இருக்குது. வாங்கிட்டுக்கிறோம், ஐயோ என்னடா மீசை, நம்ம பொண்ணு தானே, நம்மளுக்கு எப்படி மீசை வருது, மார்க்கு காணா ஆணா இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்க சார் நீங்கள் எனக்கு பாடம் சொல்லி கொடுங்க சார்னு ஒரு அழகான பொண்ணு வந்து சாலிட் ஹவுஸ் பக்கத்தில் நீங்கள். இப்போ நீங்கள் எப்படி நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம், அந்த கனவுல வந்து நான் பொண்ணா உங்கள்கிட்ட மாறி இருந்து வாய்ப்பு கேட்குற மாதிரியும் நீங்கள் டைரக்டராக இருந்து எனக்கு பதில் சொல்கிற மாதிரியும் இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆண்கள் ஆணால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருக்குமே ஆண்களாக மாறிடுறாங்க. ஆனால் அந்த ஆண்கள் வந்து தன்னுடைய ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு காதலிக்க மாட்டேங்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, பக்கத்தில் நின்று பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்கள பார்த்தோன்னா ஆசையாயிருக்கு. அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்க? கடைசியில் வந்து நீங்கள் எப்படி இப்போ ஆண்களுக்கு அழியணும், அறுக்கணும், வெட்டணும், குத்தணும், கொல்லணும்னு சொல்கிறீங்களோ, ஆனால் நீங்கள் சொன்னாங்க அதே ஆணானதுக்கு பிற்பாடு நீங்களும் அதே வேலையை செய்வீங்க. எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடுறது உங்களுக்கு அசிங்கமாக தெரியுதோ, நீங்கள் ஆணாகி ஒரு டைரக்டரை உட்காந்துருக்கீங்க, அப்போ அழகான பொண்ணு வருது, அந்த பொண்ணோட நீங்களும் அதே கேள்வி கேட்குறீங்க. வெட்டணும், குத்தணும், அறுக்கணும்னு சொன்னீங்கல்ல, நீங்களும் அதே கேள்வி தான் கேட்குறீங்க. என்னடா நம்மளே இப்படி கேட்டோம், நம்மளே இப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. என்னப்பா நீங்க வந்து பொண்ணா இருக்கும்போது ஆண்கள் அப்படி பண்ணன, இப்ப நீ ஆனானதுக்கு அப்புறம் நீ அதே தப்பு செய்யறீங்க சொல்லி பட்டாரு பட்டாரு பட்டாருன்னு கண்ணத்துல அரைவில் ஒரு சத்தம் கேட்டு தடாவுடன் எந்திரிச்சு பார்க்குறீங்க. கனவு. அப்பதான் இன்ட்ரோல் வருது. எல்லாமே கனவு. சரி, நம்மளே இப்படி சொல்லிட்டு கடைசி நம்மளே இப்படி நடந்துக்கிட்டுமே, ஒருவேளை ஆண்கள் தான் கரெக்டாக நடந்துக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுது. எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கிறீங்க, இந்த மணி பார்க்குறீங்க, ஜாம் இன்ட்ரோல் இடங்கள் வருது. அதுக்கு அடுத்தது இன்ட்ரோல் முடியுதா? இன்ட்ரோல் முடியுது. இனிமேல் இந்த மாதிரி இனிமேல் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆண்களுக்கு தப்பாக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. படுத்துறாங்க. திடீர்னு முடிச்சு பார்த்தா அப்பா இல்லை, அண்ணன் இல்லை. வெளியே போய் பார்க்குறாங்க. டீ குடிக்கிற டீ கடையில் பார்த்தா டீ கடையில் பொம்பளை தான் இருக்கிறாங்க. மளிகை கடைக்கு போனால் மளிகை கடையிலும் பொம்பளை தான் இருக்கிறாங்க. காட்டுக்கு போனால் காட்டுலையும் பொம்பளை. ஒரு ஆம்பளை கூட இல்லைம்மா நாட்டில், ஒரு ஆம்பளை கூட இந்த நாட்டிலே இல்லை. எங்க போனாலும் பொம்பளையாக இருக்கிறாங்க. எல்லா வீதியிலையும் எந்த ஊருக்கு எந்த இடத்துக்கு போனாலும் மேக்கப்பு, துணி எல்லாமே ஃப்ரீ. ஆனால் அவங்களுக்கு அதில் நாட்டமே இல்லை. வாங்கி போட்டுக்கலாம். மேக்கப் பண்ணாலும் யாரும் உங்களை பார்ப்பா? பொம்பளை உங்களை பார்க்கணும், உங்களுக்கு என்ன வர போகுது? ஆம்பளை பார்க்கலைன்ற விரக்தி ஒவ்வொரு ஊரா தேடி பார்க்குறீங்க. நாட்டில் கடைக்கோடி உலகத்தை ஃபுல்லா சுத்தி சுத்தி அலாசி பார்க்குறீங்க, ஆம்பளைங்களே இல்லை. நீங்க என்ன பண்றீங்க தெரியுங்களா? வெறி பிடிச்சிக்குது. கல் எடுத்து சொரிஞ்சுக்கிறீங்க, சீப் எடுத்து சொரிஞ்சுக்கிறீங்க, பைத்தியம் பிடிக்குது. நாய்களை கொடுமைப்படுத்துறீங்க, கழுதுகளை கொடுமைப்படுத்துறீங்க, மிருகங்களை அடிக்கிறீங்க. பெண்ணுக்கு பெண்ணு ஒவ்வொருத்தரும் தங்களை தாங்களே அடிச்சு கொண்டுக்கிறீங்க. வெறி பிடிச்சிருச்சு. கடைசியில பார்த்தா நாடு ஃபுல்லா ரத்த கலரியா கிடக்குது. எல்லாரும் போய் எங்களுக்கு ஆம்பளை வேணும், ஆம்பளை வேணும், ஆண்கள் வேணும் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு ஆண்கள் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா பொண்ணுகளும் எல்லா கோயிலையும் எல்லா கடவுள் வட்டி வேண்டுதல் வைக்கிறாங்க. அப்ப கடவுள் சொல்றாரு, அம்மா ஆண்கள் பொம்பளை பிடிக்குமா, அவன் எனக்கு வேணும். ஆண் ஒரு துரோகிமா, அவன் எனக்கு வேணும். ஆண் ஒரு ஏமாத்துக்கார, அவன் எனக்கு வேணும். ஆண்கள் ஒரு பொய் பித்தலாட்டுக்கார, அவன் எனக்கு வேணும். ஆண் ஒரு கொலகார, அவன் எனக்கு வேணும். ஆண் ஒரு மிருகம், அவன் எனக்கு வேணும். ஆண் ஒரு கொலகார, அவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா நீங்க மறுபடியும் வேணுங்கிறீங்க, வேண்டாங்கிறீங்க, சரி அப்படின்னு சொல்லி சரிப்பா நம்ம மறுபடியும் ஆண்கள் படைச்சிடறேன் அப்படின்னு சொல்லி ஆண்கள் படைச்சிடறாங்க.
அலாரம் அடிக்குது, சேவல் கூவுது, செல்ஃபோன் ரிங் ஆகுது. எந்திரிச்சு பார்த்தா அதுவும் கனவு. என்னடா ஆண்களை எல்லாம் அப்படி அறுக்கணும், வெட்டணும், குத்தணும், கொலை பண்ணணும், ஆண்கள் மோசம், ஆண் ஆதிக்கம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் எல்லாரும் கனவுல கடவுள் விட்டான், அவன் தான் வேணும் வேணும் பிடிவாத பண்ணனா மறுபடியும் விடியுது. மறுபடியும் இயல்பு நிலைமைக்கு ஆண்கள் எல்லாம் படைச்சு விட்டுறாரு. எந்திரிச்சு வந்து வெளியே பார்க்குறீங்க. அந்த டீ கடை கடைசியில் கீழே இருக்கிற டீ கடையிலிருந்து உங்களை 2 பேரும் பார்க்கறக்கா வெயிட் பண்ணி டீ குடிச்சிட்டே பார்த்துருக்காங்க. மாடி தடவை மேக்கப் பண்ணிட்டு கீழே போறீங்க. அழகா மேக்கப் பண்ணிட்டு கீழே போறீங்க. அதுல 2 பேரும் உங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. உங்க கண்ணை தான் பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும். அவங்க பார்த்துட்டே இருக்காங்க பொருக்கி. அதனால அக்கா தங்கச்சியோட பிறப்புல எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு மைண்ட் வைஸோட சரியாத மாறாம சரி செய்யறீங்க. அவ அப்படியே சரிஞ்சு கொடுக்குறான். பிலிம் பாய் தங்கத்தவளது வரும். இதுதான் கதை. நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன். அதான் சூப்பரா இருக்கு சார். ஒருத்தர் நானே நினைச்சிருக்கேன் சார். ப்ரொடியூசரு, கேமராமேனு எல்லாத்தையும் பேசிட்டு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிட்டு எனக்கு ஓகே பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிட்றோம். நானே பண்ணிட்டேன் சார். அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணுறேன் சார். இல்லைம்மா, படத்துக்கு தான் பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிருக்கேன். நான் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கவே இல்லையே. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் சார். நடிக்கிறேன் சார். ஒரு அழகான பொண்ணை பார்த்தோன்னே நமக்கு ஆசையாக இருந்ததுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்ற தப்பு அப்படின்னா அதுக்காக ஹைகோர்ட்டுக்காக மனு போட முடியும். அந்த பொருளை எனக்கு பிடிச்சிருக்குது, ஏதாவது பண்ணணும் போல் இருக்குது, இதுக்கு என்னென்ன இழப்பீடு தரதுன்னு கேட்டால் சொல்ல முடியும். இல்லை அவங்க அப்பா மட்டும் தான் கேட்க முடியுமா? என்னங்க அது?